உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். வர தடைப்பட்டவர்களை கர்த்தர் துரிதமாய் அழைத்து வருவீராக. நாங்கள் சபையாய் சேர்ந்து இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்த நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் என்ற பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார், மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. சேர்ந்து பாடுவோமே. மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. சேர்ந்து பாடுங்களேன். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. திரும்ப பாடுவோமே. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார், பொன் பொருள் தூவவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சேர்ந்து பாடுங்களேன். பொன் பொருள் தூவவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார், நல்ல கரங்களை தட்டி, இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில்
பிறந்தார். திரும்ப பாடுகள. மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. சத்த உயர்த்தி. இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. சேர்ந்து பாடுங்களேன். விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நமக்காக இந்த பூமியில, கடவுள் மனிதனாக இந்த பூமியில பிறந்த அந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை ஏற்படுத்தும்படியாய், மனுக்குலத்தை மீட்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவரை விசுவாசித்து நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ஒரு நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி ஆன அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய தகப்பனாகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்த இந்த நன்னாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிறந்தார், பிறந்தார் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவர் ஏழ்மையின் கோலமாய் அடிமையின் ரூபம் எடுத்து வார்த்தையாகிய தேவன் மாம்சமாக இந்த பூமியிலே உதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லோரும் சேர்ந்து பிறந்தார், பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிறந்தார், பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். நல்ல கரங்களை தட்டி. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார், பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே.
மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே, மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றோம். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றோம். மேலான நாமம் பெற்றோம். பிறந்தா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேறப்பட்ட உடல் அலங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே. விலையேறப்பட்ட உடல் அலங்கரிக்கும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. இயேசு பிறந்தாருள்ளமது இதை எங்கும் சாத்திடுவோ. இயேசு பிறந்தாருள்ளமது இதை எங்கும் சாத்திடுவோ. புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல கருணாவில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல கருணாவில் மகிழ்வோம். கருணாவில் மகிழ்வோம். பிறந்தா சத்தம் உயர்த்தி வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புகழ் பாடிட பிறந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இந்த பாடல் புதிய பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தெரியாதவர்கள் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நீங்கள் பாடும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சேர்ந்து பாடுங்க. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. நீங்க பாடுங்க.
இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர், பாலகனாய் ஜனித்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சத்தமா இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. கரங்களை தட்டி இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. திரும்ப ஒரு முறை இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர், மகத்துவத்தின் கர்த்தரவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர், மகத்துவத்தின் கர்த்தரவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பார். நல்ல கரங்களை தட்டி இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. சத்தமா இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர், பாலகனாய் ஜனித்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர், பாலகனாய் ஜனித்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா, தூதர் போற்றும் தேவனர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. அல்லேலூயா. அவர் இம்மானுவேலராக இந்த பூமியிலே வந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொன்னால், நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கும்படியாகவும், நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாகவும் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் மனித ரூபம் எடுத்து இந்த பூமியிலே பிறந்த அந்த நாளை தான் நாம் கிறிஸ்மஸ் பெருவிழாவாக இந்த உலகம் முழுவதிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய பிறந்த நாளையும் முழு உலகமும் கொண்டாடுகிறது இல்லை. அப்படி முழு உலகமும் கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு பிறப்பு என்று சொன்னால் அது இயேசுனுடைய பிறப்பு மாத்திரம்தான். அல்லேலூயா. வேர்ல்டு ஃபுல்லாக இந்த 25ஆம் தேதியை கிறிஸ்து பிறந்தார்
என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக, இயேசு பிறந்த நற்செய்தியை இந்த பூமியிலே அறிவிக்கும்படியாக அது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடங்களில் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே வந்ததை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் ஒருவேளை இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு மனுக்குலம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கும். மரணம் முழு மனிதனையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். நித்திய ஜீவனை நாம் இழந்து போயிருப்போம். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான நம்பிக்கை அற்றவர்களாயிருப்போம். ஆனால் ஆண்டவர் மனு குலத்தை மீட்கும்படியாய் விழுந்து போன மனிதனை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்தாரே. அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதன் வாழ்வதற்காக வருகிறான். ஆனால் மரிப்பதற்காக இந்த பூமியிலே வந்தவர் இயேசு ஒருவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அன்று பரமசேனையின் திரள் கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளத்தை தூதர் சொன்னதை நாம் பார்த்திருக்கிறோம். அது சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது. உடனடியாக தீவிரமாய் போய் அந்த பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அதை பிரசித்திப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியால், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியால் அவர் சமாதான காரணரா இந்த பூமியிலே வந்தாரே. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சமாதான காரணராய் இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயமானவராய் இருந்திருக்கிறாரே. வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய் அவர் இருந்திருக்கிறாரே. நாம் எல்லோரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? என் வாழ்க்கையில சமாதான காரணராய் நீர் வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில அதிசயமானவராய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இயேசு இந்த உலகத்தில் வரவில்லை என்று சொன்னார், நாம் அதிசயங்களை பார்த்திருக்க முடியாது, ஆலோசனைகளை பெற்றிருக்க முடியாது. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல தகப்பன் அவர் ஒருவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க,
வாழ்க, உம் நாமம் வாழ்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எத்தனை பேருடைய நாமத்தை உயர்த்த இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கு, தேவனுக்கே மகிமை. நல்ல கரங்களை தட்டி. தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாம் சத்தம் உயர்த்தி. வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். நல்ல சத்தம் உயர்த்தி. இந்த பூமியில் சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாருடைய நாம் அறிக்கையிடட்டும். வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கு, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. நல்ல கரங்களை தட்டி. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. சொல்லுங்களேன். எளிமையான என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, ஆமென். வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சத்தம் உயர்த்தி. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. சொல்லுங்களேன். இந்த புவிதனிலே உம்
விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, உங்க நாம அறிக்கையிடட்டுமே. உம்முடைய நாமம் வாழ்க ஆண்டவரே, வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அன்று தூதர்கள் அதை அப்படிதான் பாடினாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். திரும்ப சொல்லுங்களேன், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் வாழ்க. இயேசு என்கிற நாமம் வாழ்க. இயேசு என்கிற நாமம் வாழ்க ஆண்டவரே. ஓ ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்களேன், ஆராதனை உமக்கே, அவர் ஒருவருக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இயேசு ராஜா என் பலனானே. ஓ இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒரு மகிமையுள்ள பிரசன்னத்தோடு கூட உமக்கு மகிமை ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசு பிறந்த பொழுது வானத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை கிழக்கிலே சாஸ்திரிகள் கண்டு கிழக்கிலிருந்து எருசலேம் நோக்கி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஏரோது அரண்மனைக்கு அவர்கள் போனார்கள். இயேசு அரண்மனையிலே பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ராஜாவாக பிறக்கப் போகிறவர் ராஜ குடும்பத்தில் தான் பிறப்பார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவர்கள் போனார்கள்.
ஆனால் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அந்த அரண்மனையிலே பிறக்கவில்லை. மாறாக ஏழையான ஒரு குடும்பத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் பிறந்தார். எந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்களோ அதே நட்சத்திரம் மீண்டும் வானத்திலே தோன்றினது. இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானவான்கள் மீண்டும் அந்த நட்சத்திரத்தை கண்டு அந்த நட்சத்திரம் போகிற இடத்தில் அவர்கள் போனார்கள். அந்த நட்சத்திரம் மரியாளுடைய வீட்டின் மேலே அது நின்றது. அந்த நட்சத்திரம் நின்றதான அந்த வீட்டுக்குள் அவர்கள் பிரவேசித்து பிள்ளையும் அதனுடைய தாயையும் உடைய தகப்பனையும் கண்டு பணிந்து கொண்டார்கள். வெள்ளியும் பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூவ வர்க்கத்தையும் காணிக்கையாக கொடுத்து பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாம் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாய் உயர்த்தும்படியாய் நான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, அன்று சாஸ்திரிகள் உம்மை வந்து பணிந்தது போல இந்த நாட்களில் நாங்களும் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. பக்தரே வாரும் ஆசையாவலோடு, நீர்ப்பாரும் நீர்ப்பாரும் ஈப்பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. தேவாதி தேவன் ஜோதியில் ஜோதி, மானிடத்தன்மை நீர் வேறுத்திலி. தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்த, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. மேலோகத்தார் மாகம்பீரத்தோடு ஜென்ம செய்தி பாடி போற்றுவே. விண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. இயேசுவே
செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. இவரே மகிமைக்கு பாத்திரர், இவரே மகிமைக்கு பாத்திரர், இவரே மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை. சொல்லுங்களேன். இவரே மகிமைக்கு பாத்திரர், இவரே மகிமைக்கு பாத்திரர், இவரே மகிமைக்கு பாத்திரர் இயேசுவே. இவரே கனத்துக்கு பாத்திரர், இவரே கனத்துக்கு பாத்திரர், இவரே கனத்துக்கு பாத்திரர் இயேசுவே. இவரே கனத்துக்கு பாத்திரர், இவரே கனத்துக்கு பாத்திரர், இவரே கனத்துக்கு பாத்திரர் இயேசுவே. இவரே ஸ்துதிக்கு பாத்திரர், இவரே ஸ்துதிக்கு பாத்திரர், இவரே ஸ்துதிக்கு பாத்திரர் இயேசுவை. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அவர் ஒருவரே எல்லா துதிகன மகிமைக்கும் அவர் பாத்திரரா இருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் உங்க 2 கரங்களை உயர்த்தி, அன்றொரு நாளிலே தூதர்கள் தேவனை பணிந்து கொண்டது போல, ஆர்ப்பரித்தது போல, இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினது போல, அந்த மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டு அவரை துதித்து மகிமைப்படுத்தினது போல, எலிசபெத்திற்கு சொன்ன பொழுது அவளும், மரியாளுக்கு சொன்ன பொழுது அவளும் மகிழ்ச்சி அடைந்தது போலவே ஒரு மகிழ்ச்சியின் கம்பீர சத்தம் இந்த காலை நேரத்தில் இந்த பகுதியில், இந்த சபையில் தொனிக்கட்டும். கடைசியா 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும், அன்பின் சொரூபி அருளவதா, சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம், உங்க சத்தம் உயர்த்தி, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம், சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. இவரே கனத்துக்கு பாத்திரர், இவரே கனத்துக்கு பாத்திரர், இவரே கனத்துக்கு பாத்திரர் இயேசு. இவரே மகிமை, இவரே மகிமைக்கு பாத்திரர், இவரே மகிமைக்கு பாத்திரர், இவரே மகிமைக்கு பாத்திரர் இயேசுவே. இவரே புகழ்ச்சிக்கு பாத்திரர், இவரே, இவரே புகழ்ச்சிக்கு பாத்திரர் இயேசுவே. இவரே கனத்துக்கு பாத்திரர், இவரே கனத்துக்கு இவரே கனத்துக்கு பாத்திரர் இயேசுவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே அவர் நாமத்தில்
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அப்படி ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த பூமியில் உம்முடைய நாமம் வாழ்கட்டும். உம்முடைய புகழ், உம்முடைய மகிமை, உம்முடைய மேன்மை இந்த நாளிலே முழு உலகத்திலும் உன்னை கொண்டாடுகிறதான இந்த நாளிலே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தூதர்களோடு கூட ஆண்டவரே, சகோதரர்களோடு கூட, உற்றார் உறவினரோடு கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் யாவருக்கும் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய கரங்களிலே வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். முதலாவதாக சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் முன்பாக வந்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை வாசிப்பார்கள். அது தொடர்ந்து ஜான்சன் அவர்கள் முன்பாக வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை வாசிக்க கேட்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள் முடிய. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேவென்றால் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளு பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. லூக்கா 2ஆம் அதிகாரம். அந்நாட்களில் உலகம்
தேசமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரோனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த ஸ்தலமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாதவன் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நேரத்தில் நம் கர்த்தருக்கு இந்த காணிக்கைகளை செலுத்துவோம். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வவல் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலான, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலான. குளிரும் பனி கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கமுற்ற பசுத்தத்தினில் படுத்திருக்கிறா, இங்கு பங்கமுற்ற பசுத்தத்தினில் படுத்திருக்கிறா. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. கரங்களை தட்டி பாடும். முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ. இங்கு ஆட்களுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தா, இங்கு ஆட்களுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தா. குளிரும் பனியும் கொட்டினிலே ஓ மகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டினிலே ஓ மகனும் தொட்டினிலே ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும்
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமியிலே ஒரு மானிடனாய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிறந்தது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ஆமென். சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே நீங்கள் யாவரும் தவறாமல் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பங்கு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரியான நேரத்தில் ஆராதனை ஆரம்பிக்கப்படும். ஆகவே நீங்கள் யாவரும் அதில் வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா, ஆமென். மற்ற அறிவிப்புகள் அந்த நாளிலே நமக்கு சொல்லப்படும். நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஆமென். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின் படி இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று காபிரியேல் தூதனாலே மந்தை மேய்த்து கொண்டிருந்ததான மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த உலகம் முழுவதிலும் கிறிஸ்துவின் பிறப்பை ஜனங்கள் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த முழு உலகமும் ஒருவர் பிறந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி கொண்டாடுகிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாத்திரமே. அல்லேலூயா. ஏன் அவருடைய பிறப்பை மாத்திரம் இந்த முழு உலகமும் கொண்டாடுகிறது என்கிறதான கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். எல்லாருடைய பிறப்பை போல இயேசுவினுடைய பிறப்பு இல்லை. அவர் ஏதோ எதர்ச்சியாக இந்த பூமியிலே அவர் மனுவாக வந்தார் என்பது இல்லை. அவருடைய பிறப்பு சாதாரணமானதும் இல்லை. அவர் பிறந்து கொண்டாடப்பட்ட அல்லது வாழ்ந்த வாழ்க்கையினால் கொண்டாடப்பட்ட அல்லது மரித்த பின்பு ஒரு குறிப்பிட்ட ஜனமோ அல்லது இனமோ கொண்டாடப்படுகிறதான ஒரு தேவன் அவர் அல்ல. மாறாக அவருடைய பிறப்பிற்காக ஜனங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். யூத ஜனங்கள் மேசியா பிறப்பார் என்று சொல்லி மேசியாவினுடைய பிறப்புக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாருடைய பிறப்பும் முன்னறிவிக்கப்படுகிறதில்லை. ஆனால் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு இந்த உலகத்தில் பிறப்பார் என்று சொல்லி முன் அறிவிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் செய்தியையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்தே நாம் வாசிக்க முடியும்.
இயேசு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும் அல்லது இயேசு ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற கேள்வி இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கலாம். பலர் நம்மை பார்த்து கேட்பதும் உண்டு. ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தெரிந்தபடி ஆண்டவர் ஆதி மனிதனாகிய ஆதாமை பாவமில்லாதவனா இந்த பூமியிலே படைத்தார். அல்லேலூயா. பாவமில்லாமல் வந்தவர்கள் 3 பேர். ஒன்று ஆதாம், இன்னொன்று ஏவாள், மூன்றாவது பிந்தின ஆதாமாகிய இயேசு. இவர்கள் மூவரும் மாத்திரமே இந்த உலகத்தில் பாவமில்லாமல் படைக்கப்பட்டவர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை படைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சாயல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய குணாதிசயத்தோடு கூட படைக்கப்பட்டவன் தான் அந்த முதல் மனிதனாகிய ஆதாம். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் நினைத்து எண்ணி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் தான் ஏவாள். ஏவாள் படைக்கப்பட்டு ஆதாமுக்கு முன்பாக போய் நிறுத்தும் பொழுது, இவள் என் எலும்பின் எலும்பு, இவன் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறபடினாலே இவன் மனுஷி என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்லி ஆதாம் அவனுக்கு பெயர் வைத்ததை நாம் பார்க்க முடியும். இவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் கர்த்தர் வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவருடைய மகிழ்ச்சியை சீர்குலைக்கும்படியாக பிசாசு என்கிறதான ஒருவன், பிசாசு என்கிறதான தூதன், அவன் சர்ப்பத்தின் வழியாக ஏவாளை வஞ்சித்து ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டதான அந்த கனியை புசித்ததினாலே தானும் புசித்து அந்த கனியை ஆதாமிடத்திலே கொடுத்த பொழுது அவனும் அந்த கட்டளையை மீறி அந்த கனியை புசித்தபடியினாலே அவர்கள் பாவிகளாக மாறி போனார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பாவம் வருவதற்கான காரணம், பாவம் வந்ததற்கான காரணம் சர்ப்பத்தின் மூலமாய் ஏவாளும் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டது தான். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்ததான ஆண்டவருடைய உறவிலே தேவ மனசாட்சியிலே இருந்ததான மனிதன் பாவம் செய்தபடினாலே அவன் குற்ற மனசாட்சி உடையவனாக மாறி போனான். அது மாத்திரமல்ல, அவன் பாவியா இருந்தபடியினாலே அவன் வித்திலிருந்து பிறக்கிறதான மனிதர்களும் பாவிகளாகவே பிறந்தார்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் பிறக்கிறதான ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தோடு கூட அவன் பிறக்கிறான். இந்த பாவத்திற்கு நிரந்தரமான ஒரு பரிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய பாவம் அல்லது மனுக்குலத்தினுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான ஒரு இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தமானவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை. ஒரே ஒரு மனிதன் இருந்தான், அவனும் பாவம் செய்தபடியினாலே அவனும் பாவிகளைப் போல மாறி போனான். அவனிடத்திலிருந்து பிறந்ததான மனிதர்களும் பாவிகளாகவே பிறந்தபடியினாலே பரிசுத்தத்தோடு கூட பாவம் இல்லாதவராய் ஒருவர் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளை தவிர வேற யாரும் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. ஆகவேதான் வார்த்தையா இருக்கிறதான கடவுள் அவர் மாம்சமாகி இந்த பூமியிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளாக 3 விதமான பாவங்கள் காணப்படும். ஒன்று ஆதாமினுடைய பாவம், 2வது பெற்றோர் செய்கிறதான பாவம், 3வது நமக்கு நாமே செய்து கொள்கிறதான பாவம். ஆதாம் பாவத்தில் விழுந்து போனபடியினாலே அவனுடைய வித்திலே பிறக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும், இப்போது வரைக்கும் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் ஆதாமினுடைய பாவத்தோடு கூட பிறக்கிறார்கள். இன்றைக்கி எந்த சிறு பிள்ளைகளிடத்திலும் இப்படி தான் பொய் சொல்லணும், இப்படி தான் ஏமாற்றணும், இப்படி தான் தவறை செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்லணும் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் அது பிறப்பாலேயே அவர்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. பாப்பாவின் இடத்துல ஏதாவது நம்ம கேட்டோன்னா
அவள் ஏதாவது ஒரு பொருளை ஒளிச்சு வச்சுட்டு இல்லை இல்லை அப்படின்னு என்ன செய்வா, சொல்லுவா. யார் சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்லி கொடுக்கல. ஏதாவது செஞ்சையா பாப்பா அப்படின்னு, நான் ஒன்றுமே செய்யலையப்பா, அம்மா அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவா. ஏன் பாப்பா உன்னை அடிச்சா அப்படின்னா, நான் எதுவுமே செய்யலை, சும்மா என்ன அடிச்சிட்டா. அப்போ இதெல்லாம் நம்ம பிள்ளைகளிடத்துல சொல்லி கொடுக்கறது இல்லை. அது ஆதாமின் வழியாகவே அந்த குற்ற செய்கிறதான காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. இரண்டாவது, பெற்றோர் செய்கிறதான பாவம். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறான். மூன்றாவது, நமக்கு நாமே செய்கிறதான பாவங்கள். இந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்னது போல பரிசுத்தமான ஒரு இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது பாவத்திற்கு பரிகாரமாக, செய்த தவறுக்கு பரிகாரமாக இன்னைக்கு நிறைய இடங்களில் ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலியினாலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது இல்லை, அல்லது மனுஷனுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட போவது இல்லை. ஆனால் ஆதி நாட்களிலே மோசையினுடைய காலகட்டத்திலே சில பலிகள் அங்கே உருவாக்கப்பட்டிருந்தது. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி என்று சொல்லி 7 விதமான பலிகள் மோசையினுடைய காலத்தில் இருந்தது. அந்த பலியிலே மனுஷன் செய்கிற பாவத்திற்கு தக்கதாய் அதற்கான அவன் பெரிய பாவங்களை செய்திருந்தானால் அதற்கேற்ற ஒரு பலி பொருட்களை அவன் கொண்டு வந்து அவன் பலிபீடத்திலே பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்துவதற்கென்று ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான ஒன்றை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அந்த பலிபீடத்திலே போய் அவர்கள் தங்கள் பாவத்திற்கு ஏற்றபடி பலிகளை என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அப்படி இருந்தது. அப்போ பலி செலுத்துகிறதாலே மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்பட்டதா என்று சொன்னால் கழுவப்படவில்லை, மாறாக அது மூடி வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதி நாட்களில் ஆடுகளையும் மாடுகளையும் போய் என்ன செய்தார்கள், பலி செலுத்தினார்கள். புறாக்களை கொண்டு போய் பலி செலுத்தினார்கள். அப்படி பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் மூடி வைக்கப்பட்டதே தவிர அந்த பாவம் முழுமையாக கழுவப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பின் திட்டம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்தே நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வேதத்தில் கொடுக்கப்பட்ட 66 புஸ்தகத்திலையும், அல்லது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி பிரித்தோமானால் அவைகளிலே தேவனுடைய திட்டம் அங்கே அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு புஸ்தகத்திலும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்த்தபடி தேவன் சர்ப்பத்தை சபித்தார். பாவத்தை கொண்டு வந்த பிசாசை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயித்து மனுக்குலத்தை மீட்கும்படியான தேவ திட்டம் அங்கே கொடுக்கப்பட்டது. அதனால தான் அவள் வித்துக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வித்து என்று சொல்லும் பொழுது அங்கே புருஷன் என்கிறவன் வரமாட்டான். அல்லேலூயா. அவள் வித்து என்று சொல்லப்பட்டது கன்னிமரியினுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்குலத்தை வீழ்ச்சியடைய பண்ணினதான அந்த சர்ப்பத்தினுடைய தலையை அது நசுக்கப்படும் பொழுது அது முற்றிலுமாக என்ன செய்யப்படும், சங்கரிக்கப்படும். இன்னைக்கு ஒரு பாம்பு போகுதுன்னா நம்ம என்ன செய்வோம், வாழை மட்டும் அடிச்சுட்டு விட்டுருவோமா, என்ன செய்வோம், தலையை நசுக்குவோம். செத்த பாம்பையே நம்ம பல நேரம் என்ன செய்வோம், அடிப்போம். அது செத்து போயிருக்கோம், ஆனாலும் அதை நாராக பிக்கிற வலையில் என்ன செய்வோம், அடிப்போம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இது 2 விதமாக சொல்ல. ஒன்று இயேசுவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்று மனுஷனுக்கும் மிருகங்கள், எல்லா மிருகத்திற்கும் மனுஷனுக்கும். பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு எல்லா மிருகத்துக்கும் சரி மனுஷனுக்கும் சரி பகையை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. பாம்பை பார்த்தா மிருகமும் என்ன செய்யாது, சும்மா விடாது. மனுஷனும் பார்த்தா சும்மா விட மாட்டான். அதனால தான் இங்கே சொல்லப்போ ஒரு பகையை என்ன செய்வேன், நான் உண்டாக்குவேன். அது மாத்திரமல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இயேசு உன்னுடைய தலையை நசுக்குவா, நீ அவர் குதிங்காலை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கடிக்க முடியும். இன்றைக்கி மனுஷனாக இருந்தாலும் பாம்பு ஊந்து வந்து காலை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கடிக்க முடியுமே தவிர உயரமாக எழும்பி தலையை என்ன செய்ய முடியாது, கடிக்க முடியாது. அந்த ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் முன்பதாகவே என்ன செய்கிறார், அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுனுடைய பிறப்பு ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது
அங்கே முன்னறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இங்கே நமக்கொரு பாலகன் பிறந்தார் என்பது அவருடைய மனித தன்மையை குறிக்கிறது. இயேசு பாலகனாக மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி அங்கே அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கிறதான வார்த்தை அவருடைய தெய்வீக தன்மையை என்ன செய்கிறது? குறிக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இயேசுனுடைய பிறப்பை குறித்து அங்கே முன்னறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு யாருடைய சந்ததியிலே பிறப்பார் என்பதை குறித்தும் அங்கே முன்னறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதுல 11:1ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஈசாயினுடைய வம்சத்திலே, அதாவது தாவீதினுடைய வம்சத்திலே அவர் பிறப்பார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதே போல மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எடுத்தவர்கள் வேகமா வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. அப்ப இயேசு பிறப்பார் என்பது முன்னறிவிக்கப்பட்டது. அவர் யாருடைய வம்சத்தில் பிறப்பார் என்பதும் முன்னறிவிக்கப்பட்டது. அவர் எங்கே பிறப்பார் என்பதும் முன்னறிவிக்கப்பட்டது. இங்கே பார்க்கும் பொழுது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, ஆண்டவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி இங்கே முன்னறிவிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இது சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இது என்ன செய்யப்பட்டது? முன் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாம் வாசித்ததான வேத பகுதியிலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதான அந்த செய்தி எதர்ச்சையாக அன்றுதான் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பார் என்று சொல்லி முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது நிறைவேறும்படி அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 20 வாசிக்கலாமே. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. அல்லேலூயா. அப்போ முன்னறிவிக்கப்பட்டதான அந்த மேசியா இந்த உலகத்திலே அவர் 700 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவர் பிறந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டதான அந்த முன்னறிவிப்பு தீர்க்கதரிசியினால் உரைத்தது நிறைவேறும்படி இதெல்லாம் இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் வேத வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 முதல் 38 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அதை வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். போதும். முன்னாக அறிவிக்கப்பட்டது போல இயேசு எங்க பிறப்பார்? எந்த வம்சத்தில் பிறப்பார்? தாவீதின் வம்சத்தில் பிறப்பார். தாவீதின் வம்சத்தில் பிறப்பார் என்கிறதான வார்த்தை நிறைவேறும்படி ஆண்டவர் தாவீது வம்சத்தில் இருந்ததான யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த கன்னி மரியாளை ஆண்டவர் தம்முடைய திட்டத்தில் பிறக்கும்படி, திட்டத்தின் மூலமாய் தேவகுமாரனை கொண்டு வரும்படி அவளை தெரிந்து கொண்டார். அதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த தூதன் அவள் இருந்த வீட்டில் பிரவேசித்து மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தால், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவாய், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அல்லேலூயா. இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது காபிரியேல் என்கிறதான ஒரு தூதன் தாவீதின் வம்சத்துள்ள யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த பெண்ணிடத்திலே போய், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் நீ இருக்கிறாய் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாளுக்கு ஒரு பயம் என்ன செய்தது? வந்தது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பதாக ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதுவும் காபிரியேல் தூதனாலே அறிவிக்கப்பட்டது. அது யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால், சகரியாவினுடைய குடும்பத்திற்கு என்ன செய்தது? அறிவிக்கப்பட்டது. ரெண்டாவது ஒரு பிறப்பின் நற்செய்தி, ஒரு குழந்தையின் பிறப்பின் நற்செய்தி ரெண்டாவது இங்கே மரியாளிடத்தில் என்ன செய்கிறது? அறிவிக்கப்படுகிறது. இந்த 2 நற்செய்திக்கும் சில வித்தியாசங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? வேதத்தில் பார்க்க முடியும். இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நான் சகரியாவின் குறித்து என்ன செய்தேன்? பேசினேன். அப்படித்தானா? சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே அங்கே நான் சொன்னேன். சகரியாவினிடத்திலே அந்த காபிரியேல் தூதன் வந்து சொன்ன பொழுது, அவன் நான் கிழவனாய் இருக்கிறேன், நான் வயது முறிந்தவனாய் இருக்கிறேன், இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தையை என்ன செய்தான்? அவன் பேசினான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனாலே ஆண்டவர் சடுதியாக அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து, பிள்ளை பிறக்கிற வரையிலும் அவன் பேசாதவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். இந்த 2வது இந்த நற்செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது, மரியாளிடத்திலே வந்ததான அந்த தூதன் அவளிடத்திலே சொல்லும் பொழுது அவள் அந்த செய்தியை கேட்டு கலங்கினாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் பல பெண்கள் இருக்கும் பொழுது ஏன் அவர் மரியாளை மாத்திரம் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மரியாள் இருந்ததான ஊர் நாசரேத் என்கிறதான ஒரு ஊர். கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்கிறதான ஒரு ஊரில் தான் இந்த மரியாள் இருக்கிறார். அன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது
நாசரேத்தில் இருக்கிறதான ஜனங்களை, எருசலேமில் இருக்கிறதான யூதர்கள் நாய்க்கு சமானமாக என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அவர்களை ஒதுக்குவார்கள். அவர்களிடத்தில் எந்த தொடர்பையும் என்ன செய்வார்கள்? வைத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒதுக்கப்பட்ட நபர்களிடத்திலே, ஒதுக்கப்பட்டதான அந்த ஜனங்களிடத்தில் இருந்து ஆண்டவர் மரியாளை என்ன செய்தார்? தேவகுமாரன் பூமியில் இறங்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமில் உள்ளதான யூதர்கள் நாசரேத்தில் இருக்கிறதான யூதர்களை வெறுத்தார்கள். எல்லா காரியத்திலும் அவர்களை புறக்கணித்தார்கள். அதனால தான் ஆண்டவர் நாசரேத்தில் இருக்கிறதான அந்த மரியாளை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் இவள் ஒரு விசேஷித்தமானவளாய் இருந்தபடியினால தான், பாவம் இல்லாதவளாய் குற்றமில்லாமல் வாழ்ந்தபடியினால தான் ஆண்டவர் பிறப்பதற்கு ஒரு கருவாக அவருடைய கற்பத்தை ஆண்டவர் பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டதான ஒரு குடும்பம், ஏழையான ஒரு குடும்பம் தான். எங்கெல்லாம் மனிதர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மனிதர்களை ஒதுக்குறார்களோ, அந்த இடத்துல இயேசு இறங்கி வந்து அவர்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் நம்மளே என்ன செஞ்சுருப்பாங்க? ஒதுக்கியிருப்பாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி எத்தனையோ நேரங்களில் நம்மளை தனிமைப்படுத்தி வைத்திருப்பாங்க. ஆனால் இயேசுவை நாம் அழைத்த பொழுது மனிதர்கள் நம்மளை தேடி வரவில்லை, ஆனால் இயேசு நம்மை தேடி என்ன செய்தார்? வந்தார். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இங்கே இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த மரியாள் அந்த வாழ்த்துதலை கேட்டு பயந்தாள் என்று சொன்னால், அதில் 30 முதல் 33 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மரியாளே நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ பயப்பட வேண்டாம். இந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். நீ கிருபையை தேவனிடத்தில் என்ன செய்கிறார்? பெற்றிருக்கிறார். என்ன கிருபையை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொன்னால், மனுஷகுமாரனை, தேவகுமாரனை மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வரப்பண்ணுவதற்கு கர்த்தருடைய கிருபை உன்மேலே இருக்கிறது என்பதை அவளிடத்திலே அந்த தூதன் சொல்லுகிறான். அதற்கு அற்புதமாக நம்ம வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனத்தில்ங்க 34ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. இந்த இடத்துல அவள் அவிசுவாசமான வார்த்தையை சொல்ல, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமாக பேசலை. அவள் உணர்ச்சி வாசப்பட்டு கேட்குறா, ஆச்சரியத்தோடு கேட்குறா. நானே ஒரு கன்னியாக இருக்கிறேன், எப்படி ஒரு கன்னி கர்ப்பவதியாக முடியும் என்று சொல்லி ஆச்சரியமாய் அவளிடத்தில் கேட்ட பொழுது, அங்கே தேவதூதன் அவளிடத்தில் சொல்லுகிறான். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது காபிரியேல் அக்குழந்தையின் பரிசுத்த வித்தாக, மனிதனுடைய பாவ சுபாவம் இல்லாதவனாக, ஆதாமின் மூலமாய் சொன்னேன் அல்லவா, பிறக்கிற எல்லா குழந்தையும் ஆதாமினுடைய பாவத்தின் மூலமாகவே பாவத்தின் சுபாவத்தோடு கூட பிறக்கிறது. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவராக பிறக்க மாட்டார். அவர் மனித பாவ சுபாவத்தோ கொண்டவராய் இல்லாமல் இருப்பார் என்பதை அங்கே சொல்லுகிறார். இயேசு பாவம் அறியாதவராய் இருந்தார். அவருடைய சரீரம், மரியாளுடைய கற்பத்திலே இயேசுனுடைய சரீரம் அவருக்காக தேவ ஆவியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சரீரமாய் அங்கே உருவானது. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும் பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையை வேத வல்லுநர்கள் விளக்கும் போது இப்படியாக சொல்லுகிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவ ஆலயத்திலும், மோசே கட்டினதான ஆசரிப்பு கூடாரத்திலும் சாலமோன் கட்டினதான தேவாலயத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய பிரசன்னம் எப்படி இறங்கி அது மகிமையாக இருந்ததோ, அதை போலவே மரியாளுடைய கற்பத்தில் தேவ பிரசன்னம் நிரம்பி தேவகுமாரன் வாழ்கிற வசிக்கிற ஒரு பரிசுத்த பிரசங்கம் நிறைந்த ஒரு மகா பரிசுத்த ஸ்தலமாக அவளுடைய கற்பம் மாறிற்று என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கினதோ அதே போல் அவருடைய கற்பத்திலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கினது. அது மாத்திரமல்ல, அவருடைய கற்பம் மாத்திரம் அது தேவன் வசிக்கிற, தேவன் உருவாக்கப்படுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது என்று சொல்லி தேவ வல்லுநர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லப்பட்டதான ஒரு நற்செய்தியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி அவர்கள் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அல்லேலூயா. இயேசு எங்கே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது? பெத்லகேமில். ஆனால் இவர்கள் எங்கே இருக்கிறாங்க? நாசரேத்தில் இருக்கிறாங்க. இப்போ தேவனுடைய திட்டம் என்ன செய்யணும்? நிறைவேற்றப்படணும். முன் அறிவிக்கப்பட்டபடி அது நடக்கணும். முன் அறிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, உன்னிடத்தில் இந்த உலகத்தை ஆளுகிற பிரபு என்ன செய்வார்? பிறப்பார் என்று சொல்லப்பட்டு. ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்க? நாசரேத்தில் இருக்கிறாங்க. எப்போ மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை, ஆண்டவரே நாம் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அந்த தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாலோ, அப்பத்தில் இருந்தே தேவ திட்டம் அவளுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்தது. அப்படி தேவ திட்டத்திற்கு பயன்படுத்தினதான ஒரு மனுஷன் அகஸ்துராயன். அல்லேலூயா. அவன் தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இப்போ இவர்கள் நாசரேத்தில் இருந்து என்ன செய்யணும்? பெத்லகேமுக்கு போகணும். அப்போ என்ன ஒரு வழி என்று சொன்னால், இங்கே ஒரு கட்டளையை ஆண்டவர் அவன் மூலமாக பிறப்பிக்கிறார். என்ன கட்டளை என்று சொன்னால், குடிமதிப்பு எழுதப்படும்படி அவரவர் என்ன செய்யணும்? தங்கள் சொந்த ஊருக்கு போகணும். அல்லேலூயா. இங்கே இந்த யோசேப்பினுடைய சொந்த ஊர் பெத்லகேம். அல்லேலூயா. அந்த பெத்லகேமுக்கு போகிறதான அந்த வழியிலே தான் அவளுக்கு என்ன செய்கிறது? பிரசவ வலி உண்டாகிறது. அங்கே அவள் பிரசவித்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் வாசிங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். அப்போ இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேம். எங்கே பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது? எங்கே அறிவிக்கப்பட்டது? பெத்லகேமில் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது நிறைவேறும்படி இங்கே அவர்கள் நாசரேத் ஊருக்கு இருந்து அவர்கள் பெத்லகேமுக்கு கடந்து போகிறாங்க. நாசரேத்திலிருந்து பெத்லகேம் ஊருக்கு போவதற்கு கிட்டத்தட்ட 80 மைல் தூரம். எத்தனை மைல்? 80 மைல். 80 மைல்னால் கிட்டத்தட்ட 120லிருந்து 140 கிலோமீட்டர்ஸ் என்ன செய்யும் இருக்கும். அவ்வளோ தூரம் அவர்கள் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. இந்த ரோம அரசாங்கத்தில் ஒவ்வொரு வருஷமும், அதாவது ஒவ்வொரு 14 வருஷங்களுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன செய்வாங்க? இன்றைக்கி நம்ம உலகத்தில் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேறு வாரியான கணக்கெடுப்பு நடத்தணுன்றாங்க. ஆனால் அங்கே ஒவ்வொரு 14 வருஷங்களுக்கும் அப்படிப்பட்டதான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஏன் அப்படின்னா, இராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்கும் வரி வசூல் சம்பந்தப்பட்டதான அந்த காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கும் அங்கே அப்படிப்பட்டதான கணக்கெடுப்பு நடக்கும். அப்படி ஒரு நாள் தான் இங்கே இயேசு பிறந்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த அகஸ்துராயனாலே ஒரு கட்டளை பிறக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நாசரேத்தில் இருந்து எருசலேமுக்கு போயிருக்க முடியாது. அப்போ யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் ஆண்டவர் செய்ய நினைக்கிறதான திட்டங்களை அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? செய்து
முடிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் ஜெபிக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இல்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ திட்டத்தை வலியுறுத்தி ஆண்டவரை உமக்கு சித்தமானதை செய்யும் என்று சொல்லும் பொழுது அதிகாரத்தில் யார் இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டத்திற்கு நேராய் அவருடைய இருதயத்தை கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக இங்கே ஒரு நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. அது மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு நற்செய்தி. மத்தேயு லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 நாம் வாசிக்கும் பொழுது அதை வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் ஆண்டவர் ஒரு பணக்காரனையோ அல்லது ஒரு வசதி படைத்தவனையோ பார்த்து அந்த முதல் நற்செய்தியை என்ன செஞ்சிருக்கலாம்? அது சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், அந்த நாட்களில் இந்த மேய்ப்பர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆடு மேய்க்கிறவங்கள இழிவானவர்களாக என்ன செய்தாங்க? பார்த்தாங்க. இன்றைக்கி நம்ம வசதியானவங்களாக என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அப்படி தானே? இன்றைக்கி இருக்கிறதுல பெரிய பணக்காரங்க அப்படின்னா ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க தான் பணக்காரங்களா இருக்கிற. நிறைய ஆடு மாடு இருந்துச்சுன்னா அவங்க தான் கோடீஸ்வரர். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பெருமையாக அதை நம்ம என்ன செய்கிறோம்? விவசாய பெருமையாக என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஆனால் அந்நாட்களில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களை, மந்தை மேய்ப்பர்களை இழிவானவர்களாக என்ன செய்தாங்க? பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களை ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அசுத்தம் நிறைந்தவர்களாக அந்த ஆடு மாடோடு இருக்கிறதுனால அவர்கள் சரீரம் முழுவதிலும் அந்த ஆட்டினுடைய அந்த வாடை அடிக்கிறதுனால ஆலயத்துக்குள்ளாகவே அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க? விட முடியாதபடி அவர்களை ஒதுக்கி இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் வாழ்ந்ததான அந்த மேய்ப்பர்களை குறித்ததான ஒரு தவறான எண்ணம் ஜனங்களுக்குள்ளாக என்ன செய்தது? இருந்தது. அவர்களை காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்கன்னு சொல்லி நீதிமன்றங்களிலே அவர்களை சாட்சி சொல்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. யாராவது வந்து மேய்ப்பர்கள் சாட்சி சொல்லணும் அப்படின்னா அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்டதான ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அந்த மேய்ப்பர்களை ஆண்டவர் தேடி என்ன செய்தார்? தூதனை அனுப்பினார். பிறப்பின் நற்செய்தியை இந்த உலகத்தில் சாட்சி சொல்வதற்கு கூட அனுமதிக்காத அந்த மேய்ப்பர்களை தான் இயேசு பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படி ஆண்டவர் இந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக அந்த செய்தியை கொண்டு போய் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இதில் பார்க்கும் பொழுது இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக, இந்த மேய்ப்பர்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை குறித்து தியானிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டதான ஒரு காரியம், இந்த மேய்ப்பர்கள், அதாவது இந்த மாடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான மேய்ப்பர்கள், அவர்கள் அந்த மற்ற மேய்ப்பர்களைப் போலவர்கள் அல்ல. இவர்கள் சற்று வித்தியாசமானவர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பராக இருந்தார்கள் என்று சொன்னால், ஆலயத்திலே பலி செலுத்துவதற்காக ஆடுகளை வளர்க்கிற ஒரு மேய்ப்பர்களாக இருந்தார். எப்படி? ஆலயத்தில் மோசேயினுடைய முறைமையின்படி தங்கள் செய்த பாவத்திற்கு நிவாரணமாக பலிகளை செலுத்த வெளியிடத்திலிருந்து ஆடை பிடிச்சிட்டு என்ன செய்ய வேண்டாம்? வர வேண்டாம். ஆலய வாசல்லையே ஆடு சந்தை என்ன செய்யும்? இருக்கும். அங்கேயே ஆட்டை பிடிச்சி கொண்டு வந்து பலி செலுத்திடலாம். அப்போ இந்த பலி செலுத்துகிறதான ஆடுகளை கண்ணும் கருத்துமாய் பார்க்கிற ஒரு வேலையை இந்த மேய்ப்பர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதுவரைக்கும் இந்த மேய்ப்பர்கள் பராமரிக்கிறதான அந்த ஆட்டைத்தான் கொண்டு போய் என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. அவர்களுக்கான நற்செய்தி என்ன என்று சொன்னால், இனிமே நீங்கள் பலி பொருட்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே நீங்கள் ஆடு மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பலியாக கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்கிறதான செய்தி தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? யோவான் ஸ்நானகன் இயேசு வரும்பொழுது சொல்லுங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தூக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை பார்த்து சொன்னான்.
அந்த நற்செய்தி தான் அந்த மேய்ப்பர்களுக்கு என்ன செய்தது? அறிவிக்கப்பட்டது. இனிமே பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆடு மாடு கோழின்னு சொல்லி உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய குற்றத்திற்காக நீங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவோடு கூட இணைக்கும்படியா தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு பரிசுத்த வித்தாக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரே தரம் பலியாவார். இனிமேல் பலியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பலி பொருட்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை அங்கே தூதன் சொன்னதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதை சொன்ன மாத்திரத்தில் அங்கே இருந்ததான தேவதூதனுடைய சேனை தூதர்களுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பரமசேனையின் திரள் அவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த செய்தி சொல்லப்பட்டவுடனே 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் அங்கே தாமதிக்கவில்லை, அல்லது இது பொய்யான செய்தி என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக பேசிக்கொள்ளவில்லை. தேவதூதனாலே உரைக்கப்பட்டது, அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி தீவிரமாய் அந்த இடத்திலே இருந்ததான மற்ற மேய்ப்பர்களிடத்தில் தங்களுடைய மந்தையை கொடுத்துவிட்டு அவர்கள் இங்கே துரிதமாய் வந்து பிள்ளையும் மரியாளையும் யோசேப்பையும் பார்த்து வணங்குகிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த 17ஆம் வசனத்திலே அந்த பிள்ளையை கண்டு அதை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டதான சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இவர்கள் கேட்ட செய்தியை அந்த பகுதி முழுவதிலும் சென்று எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அங்கே நமக்கு பிறந்திருக்கிறார் என்கிறதான செய்தியை எல்லாரிடத்திலும் போய் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை கண்டதையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதான நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு. நாலாவது நற்செய்தி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும். இயேசு கிறிஸ்தவர்களுக்காக பிறக்கவில்லை. இயேசு இந்த உலக மனுக்குலத்தில் இருக்கிற முழு உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்காக தான் என்ன செய்தார்? வந்தார். இங்கே வேத வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதன் அவர்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார் என்பதுதான் ஒரு பெரிய நற்செய்தி. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அந்த தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது, எல்லாரிடத்திலும் சொல்லும் பொழுதும் அவன் முதல்ல சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள். எனக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ சூழ்நிலைகளை குறித்து என்ன செய்கிறோம்? பயந்து கொண்டிருக்கிறோம். யாரும் எனக்கு இல்லையேன்னு சொல்லி பயப்படுறோம். இந்த சூழ்நிலை எப்படி நான் கடந்து போவது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிறப்பின் நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மானுவேல், இம்மானுவேலராகிய கர்த்தர் அவர் பிறந்திருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா? எத்தனை பேர் இயேசு என் கூட இருக்கிறார்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. எதனால் நாம் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் இந்த பூமியில் மனுஷனாக வந்ததுனால தான் நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. இன்றும் இயேசு நமக்குள் என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தின் 13-14 வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் அந்த 1லிருந்தே வாசிப்போமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்வது இல்லை. அதில் 11ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான இயேசு என்கிறதான ஒளி.
அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு என்கிறதான ஒருவர் இருந்தார் என்று அநேகருக்கு தெரியும். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை. கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் என்று சொல்லி அவரை புறக்கணிக்கிறார். வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லி அவரை புறக்கணிக்கிறார்கள். அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல. ஆசியா கண்டத்தில் தான் நாமளும் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அங்கே தான் பெத்லகேமும் இருக்கு. இந்த உலகத்தினுடைய சென்ட்ரு பகுதி அதான் பெத்லகேம், எருசலேம். அல்லேலூயா. அவர் நமக்கான தெய்வம். அவர் நினச்சிருந்தா எங்கேயோ கடைசியில் போய் என்ன செஞ்சுக்கலாம், பிறந்திருக்கலாம். பிறப்பில் கூட அவர் வேற்றுமை இல்லாத ஒருவராயிருந்தார். அவர் எல்லாருக்குமான ஒரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் மதம் மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. மதமெல்லாம் மாற்றலை, மனம் மாறினா போதும். நான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி வசனங்கள் அனைத்தும் உண்மை. நான் சொல்லப்பட்டபடி ஆதாமினுடைய பாவம் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் இருக்கிறது. எனக்கு நாம் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல போதனைகள் மூலமாய் இப்படி தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்கு நேராக ஒருவனை வழிநடத்துகிற ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் அது வேத புஸ்தகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் இயேசு என்றால் அன்புள்ள தெய்வம். எப்படி? அவர் அன்பை போதிக்கும்படியாக உலகத்தில் வந்தார். நம்ம நேசித்தபடியினால தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். பிதா நம்மை நேசிக்கிறபடியினால் தான் அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அவர் அனுப்பினார். அவர் நம்மை நேசித்தபடியினால தான் பிதாவினுடைய வார்த்தையை இயேசு கேட்டு மரிப்பதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு என்கிற ஒருவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கி நம்ம இயேசுவை எப்படி கூப்பிட்றோம்? அப்பான்னு கூப்பிட்றோம். நம்ம அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம உரிமையோடு கூப்பிட்றோம். எப்படி? உரிமையாக ஏசப்பான்னு கூப்பிட்றோம். பல நேரங்களில் அப்பா கூட சண்டை போட்டால் கூட நம்ம அப்பாவை அப்பான்னு கூப்பிட்றது இல்லை. ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவை அப்பான்னு என்ன செய்கிறோம்? கூப்பிட்றோம். இயேசுவை அப்பான்னு கூப்பிடும்போது அவர் இறங்கி என்ன செய்கிறார்? வருகிறார், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார். யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா, நான் கூப்பிட்டு அவர் எந்த பிரச்சனையும் தீர்க்கலைன்னு சொல்லி? உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இறங்கி வந்து சகாயம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் 13, 14 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாக அல்லது இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனாலே பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். மற்ற யாரும் சொல்ல முடியாது. மற்ற தெய்வங்களை வணங்குற யாரும் நான் அதுக்கு அது எங்கள் அம்மா அப்படி அப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சொல்ல முடியும். இயேசு நம்ம அப்பாவாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீ என் ஜனமாக இருக்கிறீர்கள், நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 14 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையாய் இருந்ததான இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்கே பாருங்கள் 14 வசனத்தில் அந்த மாம்சமாகி வந்த இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா எங்கே வாசம் பண்ணுறாரா? நமக்குள்ளே. அவரை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளாகவே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிறப்பின் நாட்களில் நீங்களும் நானும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்குள் பிறந்திருக்கிற இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். எப்படி நமக்குள் பிறந்த இயேசுவை அறிவிப்பது என்று சொன்னால், நமக்குள் இருக்கிற இயேசுவினுடைய சுபாவத்தின்படி நாம் வாழும் பொழுது. அல்லேலூயா. நான் போன வாரத்தில் சொன்னேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சொன்னேன், நம்மளை ஆண்டவர் ஒரு ஸ்டாராக வச்சிருக்கிறார். ஒரு ஸ்டார் எப்படி அந்த சாஸ்திரிகளை வழிநடத்தி போனதோ அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நேராய் ஜனங்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? நம்முடைய சுபாவத்தின் மூலமாக.
நம்முடைய அன்பின் மூலமாக, நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் வாழ்கிறதின் மூலமாகத்தான் நமக்குள் வாழ்கிற இயேசுவை பிறருக்கு சாட்சியாக அறிவிக்க முடியுமே தவிர வேறொன்றினாலும் அறிவிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு உலகமே ஒரு கோடு போட்டு வச்சிருக்கு. இன்றைக்கி அந்த கோட்டில் நம்ம இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்மஸையும் நம்ம புது ட்ரெஸ் போட்டு கேக்கு வெட்டி கேக்கு கொடுத்து கொண்டாடுறோம். நம் மூலமாக எத்தனை பேர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? எத்தனை பேரை ஆண்டவர் அண்டை வழிநடத்தி வைத்திருக்கிறோம்? அப்படி செய்யும் பொழுது தான் அது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக என்ன செய்யும்? மாறும். இல்லை சடங்காசாரமாக இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி, மனமே ஆறிறாரோ ஆறிறாரோன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தொட்டில் ஆட்டிட்டு என்ன செய்யலாம்? போகலாம். அன்னைக்கு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதான செய்தியை அவர்கள் தீவிரமாய் போய் பிரசித்தம் பண்ணினார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாவது இன்னைக்கு இயேசு உங்களுக்கு பிறந்திருக்கிறார், மற்றவரிடத்தில் போய் சொல்லுங்கள். ஒதுக்கப்பட்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள், உங்களுக்காக தான் இயேசு பிறந்திருக்கிறார். மற்றவரிடத்தில் போய் சொல்லுங்க, ஏழையானவரிடத்தில் போய் சொல்லுங்க, மற்றவர்களால் உதாசீனப்படுத்துகிற இடத்துல போய் சொல்லுங்க, துரத்தப்பட்டவரிடத்தில் போய் சொல்லுங்க, ஆதரவற்றவரிடத்தில் போய் சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவரை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் உயர்ந்தவராக இருந்தும் அந்த பரலோக சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வர காரணம் தாழ்மையான, எளிமையான, ஏழையான உங்களையும் என்னையும் அவர் நினைத்திருக்கிறபடினால. எனக்கு வசதி படைத்தவர்களுக்கும் பணக்காரருக்கும் இயேசு தேவையில்லை, ஏன்னா எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருக்க வேண்டியது ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த உலகம் கொடுக்க முடியாத, பணத்தினால் வராத ஒரு நித்திய சந்தோஷம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் இயேசுவினிடத்திலிருந்து தான் வருகிறது. சில மனிதர்களிடத்திலே பணம் இல்லாததினாலே அவர்கள் மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறார்கள். சில பேர்ட்ட பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், பணம் அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. பதவி ஒரு நித்திய மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு நித்தியமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவருக்குள்ள இயேசால தான் கொடுக்க முடியும். பணம் இல்லாட்டியும், பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் மகிழ்ச்சியாய் வாழ முடியும் என்று சொன்னால் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரால் வாழ முடியும். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி இயேசு பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து கொள்வார், அவர் உதவி செய்வார் அப்படிங்கிறதான ஒரு நினைப்பு நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு போய் ஒருத்தரிடத்திலாவது ஒரு கேக் பாக்ஸை வாங்கிட்டு கொண்டு போய் ரொம்ப எளிமையாக, ஏழையாக இருக்கிற ஜனங்களிடத்தில் போய் சொல்லுங்கள், இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கு, ஹாப்பி கிறிஸ்மஸ். அவர் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் அவர் பிறந்தார், அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை சாப்பாட்டு கூட உணவில்லாமல் எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்களுக்கு 1 கிலோ ரைஸ் வாங்கி கொடுங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடாத எத்தனையோ பேர் இந்த தெருக்களில், பகுதிகளில் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எப்படி இருந்தாலும் நான்வெஜ் எடுத்து என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். ஒரு 1/2 கிலோ அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிதாவானவர் குமாரனை நமக்கு ஈவாய் கொடுத்தது போல இந்த நாட்களில் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஈவாய் கொடுப்போம். நல் நடத்தையின் மூலமாய் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை ஒவ்வொரு வருஷமும் நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இந்த பிறப்பின் நற்செய்தியிலே ஓ ஹalleluya, நமக்காக பிறந்த அந்த இயேசுவை நாம் நினைத்து பார்ப்போமாக. ஹalleluya. கண்களை மூடி, ஆண்டவரே இன்னைக்கு ஒருவரிடத்திலாவது நான் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க, இன்னைக்கு ஒருவரிடத்திலாவது இயேசுவை குறித்து நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே எனக்கு சொல்ல உதவி செய்யும். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி ஆண்டவரே.
அந்த நற்செய்தியை நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கும், ஆண்டவரே ஒடுக்கப்பட்ட நிலைமையில், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா வெறுக்கப்பட்ட நிலைமையில், ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த செய்தியை நாங்கள் அறிவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த சந்தோஷத்தை மற்றவரிடத்தில் நாங்கள் சொல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே இருக்கிறதான மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே எப்பொழுது நிறைந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீரா. உண்மையான ஒரு நற்செய்தியை நாங்கள் எப்பொழுதும் அறிவிக்கிறவர்களா, இந்த மேய்ப்பர்களைப் போல துரிதமாய் கேள்விப்பட்டதை ஆண்டவரை அறிவிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்மளும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட அவர் வருகை பரியந்த நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.